ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கொரிந்தியர் எழுதின நிருபம் 1 நிருபம் 5 அதிகாரம் 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 13 வசனம் அதிகாரம் முழுது வாசிங்க. 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 13 வரைக்கும். பக்கம் 230. 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் வசனம் 1 முதல் 13 வரை. பக்கம் 230. 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் வசனம் 1 முதல் 13 வரை. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய், இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது ஆண்டவராகிய யாசுவா மேசியாவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி ஆண்டவராகிய யாசுவா மேசியாவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாமிசத்தின் அழிவுக்காக நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மேசியாவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய மேசியா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாது என்று நிரூபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ஆமேன். தேங்க்யூ ஜெனிட்டா. இந்த கொரிந்து பட்டணம் ஒரு விக்கிரகத்தினால் நிறைந்த பட்டணம். எப்படி எபேசுவோ இந்த மாதிரி கொரிந்து பட்டணமும் விக்கிரகம் நிறைந்த, நீங்க அப்போஸ்தலர் பாத்தீங்கன்னா தெரியும், விக்கிரகம் நிறைந்த பட்டணம். இந்த பட்டணத்துல இருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எழுதுறா பாருங்க. 1 கொரிந்தியர் 1:2 பாருங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 பாருங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 பக்கம் 226. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனம் 2. கொரிந்துவிலே மேசியா யாசுவாவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகி யாசுவா மேசியாவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. எப்படி எழுதுறாரு? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தமாக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள்.
2 சாரார் இருக்கிறாங்க. பரிசுத்த ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டாங்க. இன்னொரு சாரார் பரிசுத்தமாக்கப்படும்படி அழைக்கப்பட்ட இவங்களுக்கு தான் அந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். இந்த நிருபத்தை எழுதுறப்ப ஆவியின் காரியங்களை குறித்து சொல்றாரு. எப்படி எப்படி செய்யணும் அதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. டப்புன்னு இந்த 5ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை பத்தி பேசுறாரு. எதை பத்தி பேசுறாரு? விபச்சாரத்தை பத்தி. விபச்சாரம் என்றால் என்ன? தேவனுக்கு மாமிசத்தினால செய்யப்படுகிற பாவங்கள். தேவன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தல் எல்லாமே விபச்சாரம் தான். தேவன் கொடுத்த அழைப்பிலிருந்து விலகி போறதே விபச்சாரம் தான். தேவன் என்ன அழைப்பு கொடுக்கிறாரோ அதுல இருந்து விலகி போனால விபச்சாரம். நம்மள எப்படி நியமிச்சிருக்கிறாரு? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிங்க. கற்புள்ள கன்னிகா இருக்கு ஒரே புருஷன். வசனம் தயவுசெய்து வசனம். பக்கம் 253 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக மேசியா என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் மேசியாவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். விலகும்படி கெடுக்கப்படுமோ? எப்படி நியமிச்சிருக்கிறாரு? கற்புள்ள கன்னிகா மேசியான்னு ஒரு புருஷன், ஒரே புருஷனுக்கு. ஆனா உங்கள் மனம், அந்த வசனம், அந்த பகுதி வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் மேசியாவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். மேசியாவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கப்ப மேசியாவை பற்றி ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்ச எல்லாம் இருக்கும். அப்ப அந்த வாஞ்ச வைராக்கியம் எல்லாத்தையும் கெடுத்து போடுற மாதிரி அது விட்டு விலகிறது. அப்ப தேவனுடைய அழைப்புல இருந்து விலகி போறது விபச்சாரம் தான். இப்ப இவங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்தவான்களாகும்படி பரிசுத்தவான்களாகும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த அழைப்புல இருந்து இவங்க விலகி போறது பார்த்துட்டு பவுல் பதறாரு, அப்படியே துக்கப்படுறாரு. அது எப்படி சொல்றாரு? விபச்சாரம் ஒன்று பிரசித்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்குது என்றார். இது எதை பத்தி அஞ்ஞானிகளுக்கு சொல்ற? எதை பவுல் எதை மனசுல வச்சு சொல்றாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவங்க, தங்களை ஞானிகள் சொல்லிட்டு அஞ்ஞானிகள் இல்ல. பவுல் கமலியன் பாதத்துல அமர்ந்து வேதத்தெல்லாம் படிச்சவரு, இரவும் பகலும் அதுக்காக வைராக்கியமா இருக்கிறார். அகிரிப்பா ராஜா முன்மனோட தான் சொல்றார். ஆலோசனை பழைய ஏற்பாடு ஆலோசனை நிக்கிறப்பா தான் சொல்றாரு. இப்போ எதுக்காக இந்த துக்கப்படுறாரு? இந்த காரியத்தை கேட்ட, ஏன்னா வேதம் அவருக்குள்ள ஓடுது அப்படியே அவர் உள்ளத்துல. என்னோட கூட சேர்ந்து கொண்டு லேவியர் 12ஆம் அதிகாரம் எடுங்க.
பக்கம் 150. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 6ல இருந்து 9 வரைக்கும் வாசிங்க. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 6ல இருந்து 9 வரைக்கும். பக்கம் 149. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 9 வரை. பக்கம் 149. ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது. நான் யாவே தேவன். உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது. அவள் உன் தாயானவள், அவளை நிர்வாணமாக்கலாகாது. உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது. அது உன் தகப்பனுடைய நிர்வாணம். உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டிலாகிலும் புறத்திலாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது. இவ்வளவு தெளிவா சொல்றப்ப என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? என்னுடைய நியாயங்கள் இப்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய யாவே தேவன். அப்ப பவுல் உள்ளத்துல இந்த வேத காரியம் அப்படியே இருக்கிறது. ஆண்டவர் உள்ளத்துல என்ன இருந்தது? தேவ காரியம். வேதம் தேவனுடைய காரியங்கள் தான் இருந்தது. அப்ப பவுல் உள்ளத்துல இதான் இருக்கு. அதனாலதான் அந்த லேவியராகமத்துல அந்த 12 பாத்தீங்கன்னா அந்த அஞ்ஞானிகள் எல்லாம் அந்த தேசத்து ஜனங்கள் இவ்வளவு அசிங்கமான காரியத்தினால தேசம் என்ன பண்ணது? அவங்கள கக்கி போட்டது. நீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறார். இப்போ வனாந்தரத்துல இதை கட்டளை எடுக்கிறாரு. பாலும் தென் தேசத்துக்கு உள்ள போய் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு ஆட்சியெல்லாம் செய்து பிறகு சிறையிருப்புல போய் திரும்ப வந்து இப்படிப்பட்ட நிலவரத்துல அப்படிப்பட்ட ஜனங்கள்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சபை, பரிசுத்த சபை, நம்முடைய குமாரனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட தேவ கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபை. இந்த சபையில இப்படிப்பட்ட காரியத்தை பாக்குறப்ப அது எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. இது சொல்றாரு, அவங்க இருக்கிறாங்க எல்லாரையும் திட்டுறாரு. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள். இங்கிலீஷ் அது வாசிக்க இருமாப்புன்றது பிரதீப். And you are puffed up and have not rather mourned. puffed up. puffed up என்ன அர்த்தம்? பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா, ரொம்ப காலை தூக்கி விட்டுக்கிறதுமாங்க. அந்த மாதிரி அசிங்கம் இல்ல, நீங்க வெக்கப்பட்டிருக்கானா நீங்க இதை பத்தி ரொம்ப பெருமையா நினைக்கிறீங்க. இந்த கடைசி காலத்து சபையில எல்லாம் நடக்குது. சொல்றாரு, தீர்ப்பு செய்கிறேன். 5வது முடிவுல சொல்றாரு, தீர்ப்பு செய்கிறேன். தீர்ப்பு செய்கிறேன். நீங்க கேட்கலாம், இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தங்கள் இருக்குது. இது ஒண்ணு மாத்திரம் இல்ல. முதல்ல இந்த சில காரியங்கள், சில கான்ட்ரவர்ஷியல், அப்பியர்ஸ் டு பி கான்ட்ரவர்ஷியல், ஒரு மாறுபாடமான தோன்றமான ஒரு காரியங்க இந்த சாத்தானத்தில் ஒப்பு கொடுக்கறது அப்படின்றது. நிறைய பேர் அதை கேள்வி கேட்பாங்க, அது என்னது சாத்தானத்துல ஒப்பு கொடுக்கறது அப்படி. அதை பார்த்துட்டு எல்லாம் பார்ப்போம். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல, நான் கூட இருக்கிற மாதிரி நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது ஆண்டவராகிய யாசுவா மேசியாவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில். அப்போ கூடுறப்ப, சபை கூடுறப்ப நமக்கு என்ன கிடைக்கிறது? அதிகாரம், ஆவியானவர், ஐக்கியம், அதிகாரம். என்ன அதிகாரம்? ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். நாமத்துலதான், ஒரு என் நாமத்துல அதிகாரம். வானத்தில் பூமியிலும் எனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் நமக்கு. என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை எடுத்து நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். அப்போ
அதான் பவுல் இங்க கையாட்டுறார். பவுல் வேற வேற இது யோவான சொல்றார், எனக்கு தெரிஞ்சு எனக்கு வெளிப்படுத்தலாம் வேற ஒன்றையும் குறித்து நான் சொல்வதில்லை என்றார். அப்போ பவுல் அந்த அதிகாரத்தை பெற்று ஆண்டவருக்கு சொந்த அதிகாரம் கிடையாது. அந்த 4 அதிகாரம் பாத்தீங்கன்னா அப்படியே தாழ்த்துறார் தன்னை. 4 அதிகாரம் 13 பாருங்க, 12, 13, 2 வரைக்கும். பக்கம் 230, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். என்ன இருக்குது இதுக்கு பக்கம் சொல்லாதீங்க. 12, 13 பிரதர். ஆ எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். எப்படி தாழ்த்துறாரு பாருங்க, துடைத்து போடுற அழுக்கை போல ஆனோம். இப்படிப்பட்டவர் இந்த வேத காரியத்துக்கு பரிசுத்த வைராக்கியம் வரப்ப அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்திலே நாம் கூடி வருகிறோம். அப்பா நம்ம கூடி வரப்ப நமக்கு என்ன கிடைக்கிறது? ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். அந்த அதிகாரத்தை எதுக்காக செலுத்தணும்? சபையிலே பரிசுத்தம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், சத்தியம் நிலைநாட்டப்பட வேண்டும் சொல்றாரு. கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி ஆண்டவராக யாசுவா மேசியா நாமத்தினாலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொட வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். இப்போ ஒரு பண்டோரா பாக்ஸ் ஓபன் பண்றோம். சொல்லுங்க என்ன இது எப்படின்ட்டு பிரதீப். அவர் மாமிசத்தின் அழிவுக்காகனா அந்த மாமிசம் மட்டும்தான், ஆவி ஆண்டவரோட வருகைக்கு இருக்கும். ஆவி ஆண்டவரோட வருகை இருக்குமா? ஆவி எங்க போகும்? பரதீசுல இருக்கும். இந்த அழிவு அவர் எல்லாத்தையும் மொத்தமா சொல்லல, மாமிசம் அழிஞ்சு போறதுக்காக தான் சொல்றாரு. ஆவி தேவனிடத்தில் போகும். சரி, ஓதரா சொல்லுங்க. I request everyone's participation. ஆவி தேவனிடத்தில் போகும். சரி, இப்ப பவுல் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய நாளில அவன் ஆவி ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தை சாத்தானுக்கு சொல்லுங்களேன் கொஞ்சம் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். என்ன கேள்வி பிரதர் உங்களுக்கு? வருது அவனுடைய ஆவி ஆண்டவராகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே ஆண்டவருடைய நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன என்ன இதுல தெரியறது? ஆவி தேவன் கொடுத்தது இல்லையா, அது அவர்கிட்ட பரிசுத்தமா போனோம். அந்த நாள்ல அந்த ஆவி பரிசுத்தமா இருக்கணும். ஆனா இந்த மாமிசம் அழிவுக்குரியது, இது பூமி மண்ணுக்கு எல்லாம் போகணும். அப்ப இதுல ஏதாவது ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அவனுக்குள்ள ஒருவர்னா அந்த முள்ளுக்கு ஒப்பு கொடுக்குறாரு அந்த சரீரத்தை, அவன் திரும்புறதுக்கு. ஆவி ரட்சிக்கப்படும்படிக்கு அப்படிங்கிறார் கிறிஸ்துவ நாளிலே. சொன்னாங்க இல்லையா, ஆவி தேவனத்துல போகும் அப்படின்ட்டு. போயிட்டுமே புரியல. ஆவி ஆவி தேவன்கிட்ட போயிடுறது இல்ல. ஆமா, இல்ல பிரதர், இப்ப உயிரோடு இருக்கும் போது தானே அவனை ஒப்பு கொடுக்குறாரு மாமிசத்து. எது ஒப்பு கொடுக்குறாரு? சாத்தான் கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு மாமிசத்தை. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் சில நேரம் சாத்தான்ட்டு ஒப்பு கொடுத்தனால யோபுக்கு வந்தது இல்ல யோபுக்கு இல்ல, நம்முடைய மாம்சத்துல நோய்கள் மத்தபடி இதெல்லாம் வர்றதா? அப்ப நோய் வருதுன்னா அப்படித்தான் வருதா? அப்படி கிடையாது. இல்ல, இங்க மாமிசம் ஃபுல்லா அழிந்து போயிடும். அந்த ஆவி அவரோட வருகைக்குள்ள அப்ப பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு தான் தீர்ப்பு செய்யறாரு. ஆவி எல்லாரோட ஆவி தேவன்கிட்ட போயிடுறது இல்ல. இப்ப அவன் உயிரோட செத்து போன பிறகுதானே போகுது. நம்ம மரிக்கும் போதுதான் ஆவி தேவன்கிட்ட போகுது இல்ல பிரதர்? இது இங்க அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி தானே சொல்றாரு. இல்ல சார், மாம்சத்தை அழிவுக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன்றார். ஆண்டவருடைய நாளிலே ஆவி ரட்சிக்கப்படும்படிக்கு அப்படிங்கிறார். ஆமா, அது வரும்போது அவருடைய ஆவி பரிசுத்தமா அங்க போனோம். ஆவி பரிசுத்தம் கிடையாது. என்னுடைய ஆவி தேவன்கிட்ட போயிடுறது.
பிரசங்கி 3:23 பாருங்க. உயர போயிடும். பிரசங்கி 3:23 பாருங்க. பக்கம் அடுத்தவங்க சொல்லுங்க. பிரசங்கி 3:21 700 வரும். என்ன பேஜ்? பக்கம் 794. 794 பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 21. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? அதே மாதிரி 12:7 பாருங்க. பக்கம் 800 பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனம் 7. பக்கம் 800. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை அப்ப எல்லாருடைய ஆவியும் தேவன்கிட்ட போயிடுறது. அப்ப எதுக்கு பவுல் இப்படி சொல்றாரு? மாம்சத்தை அழிவுக்கு கொடு சாத்தான் கொடுக்குறான்றார். ஆவி ரட்சிக்கப்படணும். ஆவி எப்படி ரட்சி? ஆவிதான் ஆதாமுக்கு வந்துட்டு தேவன் சுவாசத்தை ஜீவாத்மா பாவம் படங்கள்லாம் ஆவியில மதிச்சிடுறாங்க. சோ அதை இது பண்றதுக்காகவா சபையில வந்து 10 ஆவியில உயிர்ப்பிக்கப்படுறாங்க. இப்ப எல்லாருடைய ஆவியும் தேவன் கிட்ட போனா அந்த எல்லா ஆவியும் வந்து உயிர்ப்பிக்கப்படுறது அந்த மீனிங் கிடையாதுல்ல. நியாய தீர்ப்புல அது எல்லா ஆவியும் தேவன்கிட்ட போயிடுறது. நல்ல ஆவி கெட்ட ஆவி எல்லா ஆவியும் தேவன்கிட்ட போயிடுறது. நல்லா தெளிவா இருக்கணும். இல்ல பிரதர், இப்ப வந்து அது வந்து நம்ம மறிக்கிறது, அது மறித்த பிறகு போகுது. இப்போதைக்கு அவர் பேசுறது சபையில இருக்கிறத பத்தி பேசுறாரு இல்லையா? என்ன சொல்ற? கிறிஸ்துவின் நாளிலே ஆவி ரட்சிக்கப்பட முடிக்கிறாரு. அது முன்னாடி வசனம் பாருங்க, 4வது வசனம். நீங்களும் என்னுடைய ஆவியும் நம்முடைய ஆண்டவராக யாஷுவா மெசியாவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் சமாதானம் போட்டுருக்குது. புல் ஸ்டாப் இல்லையே. அப்படிப்பட்டவனுடைய ஆவி அப்ப கூடி வந்திருக்கும் போதுதான் அப்படிப்பட்டவனுடைய ஆவி ஆண்டவராக யாஷுவா மெசியாவுடைய நாளில் ரட்சிக்கப்படும்படி நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். மேசியாவுடைய நாள் எது? அது வரப்போற நாள். அது இப்ப வந்து இப்ப அவன் உயிரோட இருக்கிறான், மாமிசத்துல பாவம் செஞ்சுன்னு இருக்கிறான். ஆனா அந்த நாள்ல அவன் ஆவி பரிசுத்தமாக்கப்படணும். ஆவி பரிசுத்தமாகவே கிடையாது சிஸ்டர். இப்ப சரீரத்துல பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி அவன் ஆவி அவனுக்குள்ள பரிசுத்தம்? எல்லாரோட ஆவி தேவன்கிட்ட போயிடும். எல்லாருடைய ஆவி நல்ல கேட்டுங்க. எல்லாரோட ஆவி தேவன்கிட்ட போயிடும். நல்லவன் கேட்டவன் எல்லாருடைய ஆவி தேவன்கிட்ட போயிடும். ஆத்துமா தான் பொறுப்பு. இல்ல, இது புரியல. இது வந்து அவரு செத்த பிறகு அந்த நாள்ல இந்த ஆவி பரிசுத்தமாக்கப்படுவதற்காக இப்போ அவன் மாமிசத்தை நான் சாத்தாங்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன்றாரு. ஆவி பரிசுத்தமாக்கிறதே கிடையாது சிஸ்டர். ஆவி எல்லாருடைய ஆவியும் பரிசுத்தம் ஆவியே கிடையாது. அப்ப ஒண்ணு நம்ம வந்து அவன் ஆவி ரட்சிக்கப்பட இன்னும் மீட்கப்படாம இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆவி மீட்கப்படுறதே கிடையாது. ஆத்மா தான். ஆத்மா ரட்சிப்பு தான். ஆவி ரட்சிப்பு கிடையாது. புரியுதா? ஒரு தடவை இங்க உங்களோட கேள்வி என்ன பிரதர்? இது ஒன்லி பிளஸ் டிஸ்ட்ராக்ஷன் மட்டும் தானே பிரதர்? ஆவி வந்து தேவன் கிட்ட போறப்போ என்ன கேள்வி? போகும். அது நல்ல தெளிவா இருக்குதா உங்களுக்கு? ஓகே. எல்லா நல்ல ஆவி கெட்ட ஆவி எல்லாரும் மனுஷன் செத்த உடனே ஆவி தேவன்கிட்ட போயிடும். சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆத்மா அவன் கிறிஸ்துக்குள்ள மறிச்சானா பரதேசில போகும். கிறிஸ்து இல்லாம மறிச்சானா பாதாளத்துல போகும். இதுதான் வேதம் சொல்லி கொடுக்குது. தெளிவா? எல்லாருக்கும் தெளிவா? சொல்லுங்க, புரியுது. அப்படி இருக்கிறப்ப ரட்சிக்கப்பட வேண்டியது ஆத்மா தானே. எப்படி ஆவியில அவன் ரட்சிக்கப்படணும்ன்றாரு? அப்படிப்பட்டவனே ஆவின்றாரு. இல்ல, அவரும் அந்த 3வது வசனம் சொல்றான், சரீரத்துல தூரமா இருக்கேன், ஆவியில உங்களோட இருக்கிறேன்னா இருக்கிறார். அவரு ஆவி பத்தி தானே பேசிட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட ஆவி ரட்சிக்கப்படும்படி எப்படி எழுதுறாரு? என்ன சொல்லணும் எனக்கு? பிரதீப்,
ஏதாவது கரெக்ஷன் இருக்காங்க? இல்லங்க எனக்குமே புரியல எப்படி ஆவி ரசிக்கப்படப்படுது. ஏதோ அங்க சொல்லப்பட்டு மறைப்பொருளே ஏதோ இருக்கு, நீங்களே அதை இருக்குது ஏதோ மரபுல இருக்குது. நமக்கு திறவுகோலை கொடுத்திருக்கிறாரு. அந்த திறவுகோலை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும் தான். ஆவி அங்க போட்டு ஆனா சரி ஒரே ஒரு வசனம் இருக்காங்க, அது எபிரேயர்ல வரும். எபிரேயர் 12:23 என்ன வரும்னா, to the general assembly and church of the firstborn who are registered in heaven, to God the judge of all, to the spirits of just men made perfect. ஸோ அதுல ஏதோ ரகசியம் இருக்குது, பட் அதோடைய முழு அர்த்தம் எனக்கு தெரியாது. ஒருவேளை பிரதர் இப்போ வந்து நம்ம ரட்சிப்புன்றது வந்து மாம்சத்துல ரட்சிக்கப்படுறோம், சல்வேஷனு. ஆஃப்டர் ஜீசஸ் கம்மிங் அது ஆவியில அப்படி மீனிங் வருமா? இப்ப சரீரத்தை ரட்சிக்கப்பட வேணுமா? நம்ம ஆத்மாதான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். சரீர மீட்பு சரீர ரட்சிப்பு அவர் வரப்பதான். ஓகே ஓகே. இந்த கான்செப்ட் இந்த டாக்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கிடைச்சிருக்குது ஆத்ம மீட்பு. இப்ப வரப்போறது சரீர மீட்பு. பாட்டு பாடுற மீதினு சரீர மீட்பு என்று காண்போம் என எங்கும். அதுல தெளிவாதான் இருக்குது. இங்க ஆவி பத்தி தான் ரோமன் 8 வாசிக்கிறோம். சரீர மீட்பு 19 பாருங்க. எல்லாம் காத்து கொண்டிருக்குது அதுக்காக. பக்கம் 216 ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 23. பக்கம் 216 ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 23. முதல்ல 19 23 வாசிச்சா போறோம். ஓகே. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்ப வரப்போறது சரீர மீட்பு. ஓகே ஓகே. இப்ப நம்ம கிடைச்ச என்ன? ஆத்ம ரட்சிப்பு. அப்ப என் கேள்வி என்னன்னா, அப்படிப்பட்டவனுடைய ஆவி ஆண்டவர்களுடைய நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்குன்னு எப்படி எழுதுறார் பவுல்? இன்னொன்னு சொல்றாரு, அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்றாரு. சரீரத்தை தான் சொல்றாருல பிரதர். சரிதான், சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்றாரு. ரெண்டு காரியத்தும் நம்ம கூர்ந்து நல்லா கவனிக்கணும். 2 கொரிந்தியர் 2ஆவது அதிகாரத்துல ஒன்றையும் அது வேற சொல்றாரு. என்ன சார் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம்? அதுல வந்து துக்கம் அது 4வது வசனம் 5வது வசனம் பிரதர். ஆமா, அந்த தண்டனை இது போதும் அப்படின்னு. ஆமா 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 ஆறுதல் செய்ய வேண்டும் சொல்றாரு மனுஷனுக்கு. அப்போ அவனை சரீர என்ன அந்த வாசனம் பாருங்க, மாம்சத்தின் அழிவுக்காக. அது முதல்ல பார்ப்போம், அதை அடுத்து பார்ப்போம். மாம்சத்தின் அழிவுக்காக சாத்தானிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். இது ஏன் மாம்சத்தின் அழிவுக்காக சாத்தானிடத்துல ஏன் ஒப்பு கொடுக்கணும்? ரட்சிக்கிறதுக்காக. இந்த அதிகாரத்தை பின்னால என்ன சொல்றாரு பாருங்க. முதலைய 2ஆம் வசனத்துல நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் அப்படிங்கிறார். கடைசி வசனத்துல கடைசி பகுதி, ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையிலிருந்து அவனை வெளியே தள்ளணும், ஐக்கியத்துல வரக்கூடாது. அதான் இங்க தீர்ப்பு கொடுக்கிறார். அப்ப கொடுக்கிறப்ப அதுதான் எப்படி
சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்ப 2 காரியத்தை பார்க்க போறோம். யோபு 33:14 இருந்து பாருங்க. யோபு 33:14 இருந்து. பக்கம் 662. யோபு 33ஆம் அதிகாரம் வசனம் 14 தேவன் ஒரு விசை சொல்லி இருக்க காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. தப்பு. சொல்லி கொடுத்திருக்காங்க. சாரி தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிறார், இன்னொரு விசையும் சொல்லி இருக்கிறார், மனிதன் கேட்டு திருந்துகிறதில்லை. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிறார், 2ஆம் விசையும் சொல்லி இருக்கிறார், மனிதன் கேட்டு திருந்துகிறதில்லை. ஆமா. கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்மாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்மா ருசிகரமாக போஜனத்தையும் அரோசிக்கும். அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாயிருந்தாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கெம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். 30 வரைக்கும் வாசிங்க. அவன் மனுஷரை நோக்கி பார்த்து நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை. என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகுழிக்கு விலக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார். வாசிப்பட்ட பகுதியை நல்ல க்ளோஸா ஃபாலோ பண்ணீங்களா? இப்போ சபைக்கு புறமே தள்ள வேண்டும் அப்படிங்கிறார். ஓல் என்ன சொல்றாரு? மாம்சத்தின் அழிவுக்காக அவனை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்க தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை எப்படி சொல்றாரு? அவனை புறம்பே தள்ளுங்கள், அவனை புறம்பே தள்ளுங்கள். ஏன்? கொஞ்சம் புளித்த மாவானது பிசைந்த மா முழுவதையும் அப்போ அவனை வச்சுதான் சபை என்ன ஆகும்? கண்டாமினேட் ஆகும். சபையும் ஒன்னும் கெட்டு போகும். ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளை கெடுப்பான். அவனை வெளியே தள்ளுங்கன்றார். அப்ப ஏன் வெளியே தள்ளுறது? என்ன எதுக்கு சொல்றாரு? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறது, அழிவுக்காக சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறது. ஏன் அது? இப்ப சபைக்குள்ள இருக்கிறப்ப சில பாதுகாப்புகள் உனக்கு உண்டு. ஆனால் சபைக்கு வெளியே போன என்ன அர்த்தம்? 1 யோவான் 5:19 என்ன சொல்லுது? கொலைசர் 1:13 என்ன சொல்லுது? 2 வசனத்தை பாருங்க. 1 யோவான் 5:19
பக்கம் 330. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த கவனத்தை கூர்ந்து பாருங்க. நாம் தேவனால் ஒரு பகுதி, இன்னொன்னு இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்போ நாம் ஒண்ணு, இன்னொன்னு உலகம். அப்ப நாம் என்னது? கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய சபை, ஆண்டவராகிய யாவே தேவனுடைய சபை. அப்போ இதுல இருந்து வெளியே போனா எங்க போறான்? பிசாசன் கையில போயிடுவான். உலகத்துல போறான். உலகத்துல போனாலே அவனுதான். அப்போ சபைக்குள்ள இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 316. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 14. பக்கம் இன்னொரு சொல்லுங்கம்மா. பக்கம் 316. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆண்டவர் தேவன் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். இப்ப யோபு 33 வாசமே அது என்ன சொல்றாரு? தேவன் ஒரு விதை சொல்லி இருக்கிறார், இரண்டாம் மனுஷன் அதை பார்த்து திரும்ப கேட்கறதே கிடையாது. திரும்ப தேவன் பேசுறாரு, கேட்கறது கிடையாது. நம்ம ஏதானு சொன்னா உடனே என்ன நீ என்ன எனக்கு சொல்றது? கேட்கறது கிடையாது. அப்ப தேவன் என்ன பண்றாரு? அவனுக்கு அங்க என்ன வாசிச்சோம்? அவன் ஆத்மா பாதாளத்துக்கும் போகாதபடிக்கு அவன் சரீரத்துல சில நேரம் அனுமதிக்கிறாரு. அவன் எப்படி ஆயிடுது? எலும்பு தோல்மா ஆயிடுறான். என்ன பிரதர் என்ன பார்த்து பிரதர் ஏன் நீ எலும்பு தோல்மா இருக்கிற? உன்னை இப்படி தட்டாங்க. எலும்பு தோல்மா இருக்கிற விட்டு அப்படி நினைச்சிடாதீங்க. நல்லா யாராலும் வாங்க கிட்ட அதனால ஒரு குத்து விடுவேன். நாங்க நினைக்கவே இல்லை, நீங்களே எடுத்து விடுறீங்க. யாராவது மனத்துல நினைச்சிருக்கலாம். எலும்பு தோல்மா உடனே அப்படி கிடையாது. ஆனா தேவன் செய்யறப்ப அது மாதிரி ஆகலாம். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்படிப்பட்ட நோய் வர அந்த யோபுல வாசம் அழகா அவன் எது மரணத்துக்கிட்ட போறான். அப்ப என்ன பண்றாங்க? என்ன நடக்குது? சமாசி பண்ணுகிற ஒரு தூதனானவர் அவனுக்கு அனுசாரியா இருந்த அந்த சாமாசி பண்ணுகிற தூதனானவர் தான் நம்ம தலைவர். உள்ள இருக்கிறவனா சபைக்கு உள்ள இருக்கிறவனா என்ன அர்த்தம்? சாமாசி பண்ணுகிற தூதனானவர் ஃபுல் இருக்கிறவர். அப்ப இப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு அங்க என்ன நடக்குது? பாதுகாப்பு இருக்கு. தலைவர் பரிந்து பேசுகிறார். நமக்காக பிதான் இடத்துல பரிந்து பேசுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் பாருங்க. பக்கம் 326. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பக்கம் 326. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற யாஸ்வா மேசியா நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அப்ப பரிந்து பேசுகிற சாமாசி பண்ணுகிற தூதனானவர் ஆகிய நம்ம தலைவர் இருக்கிறப்ப என்ன சொல்றாரு? மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன்.
அப்போ அவன் என்ன நோயில இருந்து விளக்கப்படுறான், அவன் திரும்ப ரெஸ்டோர் ஆறான். அப்ப சபைக்குள்ள இருந்தா நோய் வந்தாலும் அவனுக்கு என்ன ஒரு அச்சூரன்ஸ் இருக்கு? 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் சுகமாம். 1 பேதுரு 2:24 1 பேதுரு 2:24 பக்கம் பாவங்களுக்கு 319 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் பிரதர் 24 பக்கம் 319. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை மரத்தின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப சபைக்குள்ள இருக்கிறப்ப அந்த பாவம் செய்திருப்போம் ஆனா அதை நம்ம செத்து ரோமர் 6 அதை வாசிக்கிறோம். அதை செத்து நாம் நீதிக்கு பிழைக்கும்படி. அப்ப சபை உள்ள வந்துட்டு மறுபடியும் இந்த விபச்சாரத்தை செய்தான்னா அவன் அங்க இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது, அவன் ஒப்புரவாகணும். அதனால அவன் ஒப்புரவாகணும். திரும்ப இவங்க சொல்லி இவங்க சொல்ல வேண்டியவங்களா எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப இருமாப்பா இருக்கிறாங்க. திட்டுறாரு. அதுதான் யாரும் அங்க இருக்கிற மூப்பர்களோ தலைவர்களோ யாரோ கூட இருக்க எல்லாரையும் திட்டுறாரு. நீங்க எப்படி பண்ணணும்? நீங்க எப்படி இதை பத்தி சும்மா இருக்கீங்க? இது எப்படி சகிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அசிங்கமா வெக்கமா இல்ல சொல்றாரு. அப்போ இந்த சபைக்கு புறம்பே கொலைஞர் 1:13 என்ன சொல்றது? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலாக்கி ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தின பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். அப்போ இருள்ல இருந்து இங்க வந்தாச்சு. வந்த பிறகு இருள் காரியங்களை செய்தா என்ன பண்றாப்புல? அது எப்படி இருக்கும்? அந்த மனுஷனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமா இருக்கும், அதிக கெடுதலா இருக்கும். அப்ப வெளியே போறப்ப அது வரும், அது தாக்கும். அப்ப எனக்கு இந்த ப்ரொடெக்ஷன் 1 பேதுரு 2:24 ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. யாக்கோபு 5:14-15 கிடைக்காது அவனுக்கு. சபையின் மூப்பர்கள் அதனாலதான் வெளியே தள்ளுன்றார். அப்ப வெளியே அது சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா என்னன்ட்டு? புரியுது பிரதர். அப்ப சாத்தான் ஒரு क्वेश्चन பிரதர். இப்ப சபைன்றது வந்து கூடி வந்த இது வந்து அது சபை, நம்மளும் சபைன்னு சொல்லிக்கலாம்ல நம்ம இண்டிவிஜுவலாவும். ஆமா, அதுதான் சபை. ஒரு கிராமத்துல 2 பேர் 3 பேர் எங்க இருக்கிறாங்களோ அது சபைதான். இல்ல அந்த சபை அந்த வீடு சத்தியத்தை தூணு ஆதாரமா இருக்கணும், அதுதான் சபை. 2 பேர் கூடி சத்தியம் அங்க இருக்கணும். இரண்டு பேர் அல்லது மேற்பட்டோர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறாரோ அது சபை. ஒத்துக்கிறேன். என் நாமம் யார் சொன்னது? யாரு? யாஷுவா மேசியா. யாஷுவா மேசியா. அவருடைய நாமம் என்ன? அது வசனம், தேவனுடைய வார்த்தை, வசனம். God bless you. ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வசனத்தை தருத்தினார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது பிரதர் இருக்கிறவராக இருக்கிறது ஆண்டவர் நாமம் கிடையாது, அது பிதாவாகிய தேவனுடைய நாமம். அப்போ வார்த்தை, அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி கூடி வரணும், அதுதான் சபை. விசேஷ புரியுதா? புரியுது புரியுது பிரதர். இயேசு நாமத்துல கூடி வந்தா சொல்லிட்டு தயா தக்கான் பண்ண சபை கிடையாது. சத்தியம் இல்லைன்னா சபையே கிடையாது. சரி, இப்போ புறம்பே இருக்கிறவனுக்கு, வெளியே தள்ளப்பட்டவனுக்கு அந்த பாதுகாப்பு கிடையாது. இப்ப இது ஐயோ பவுல் அநியாயமா செய்யறாருன்னு தோன்றது. இல்ல, எல்லாரும் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக அவர் அதை செய்யறாரு. சபை படுத்துமா மத்தவங்க கரெக்ட் ஆகக்கூடாதுதான் கொஞ்சம் புரிஞ்சமா எல்லாத்தையும் அது சொல்றாரு. ஒண்ணு. இன்னொன்னு, அப்போ இவன் வெளியே தள்ளப்பட்டான்னா ஐயோ போயிடுவானே. அதுக்குதான் ஒரு சொல்றாருல, அதுக்குதான் என்ன பிரதீப்?
அதுக்குதான் அவர் சொல்றாருல, so that his spirit may be saved on the day of the Lord Jesus. சரி, இப்போ அவன் வெளியே தள்ளப்பட்டப்ப அவன் என்ன கிடையாது, என்ன பாதுகாப்பு கிடையாதுன்னு ஆண்டவருடைய நாமத்துல வருகிற பாதுகாப்பு கிடையாது. அப்ப அவன் பார்த்து ரியலைஸ் பண்ண, ஏன்னா ஆஷா சொன்ன மாதிரி 2 Corinthians 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, எடுக்காத 2 Corinthians 2ஆம் அதிகாரம் 4:5. 2 Corinthians 2ஆம் அதிகாரம் 246 பக்கம். 2 Corinthians 2ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. பக்கம் 246, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல் 2ல இருந்து 7 வரைக்கும். 8 கூட வாசிங்க. நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கம் அடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அன்றியும் சொன்னா எல்லாரையும் திட்டாரு, அந்த ஒரு எல்லாரையும், அதனால 2ல இருந்து வாசிக்க சொன்னேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் திரும்ப மனம் திரும்பி இருக்கிறான். அப்போ அவன் மனம் திரும்பி அதான் யோபு 33 வாசிச்சோம். அந்த எண்ணம் வர்றப்ப தேவன்ட மன்றாடுறான். அப்போ அதே போலதான் இங்க பவுலோட நோக்கம் என்ன, அவனை தண்டிக்கணும்ன்றது கிடையாது. அவர் எப்படியான அவன் மனம் திரும்பி திரும்ப சபைக்குள்ள வரணும். நம்ம சிந்தை எப்படிதான் இருக்கணும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 2 வாசிக்க. பக்கம் 262, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. பக்கம் 262. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே மேசியாவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்போ பவுல் ரொம்ப அன்பா சொல்றாரு, வேண்டிக் கொள்ளுகிறேன்றார். முதல்ல கட்டளை இடுகிறேன்னு முதல் நிருபர் சொன்னவரே இங்க வேண்டிக் கொள்ளுகிறேன்றார். ஏன்? அவன் துக்கத்துல அழிந்து போய் கூடாது, அவன் திரும்ப அவன் சேர்த்துக்குங்க, அவன் மனம் திரும்பி அவன் சேர்த்துக்குங்க. இப்ப இந்த சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறது நல்லா தெளிவாயிடுச்சா? கொஞ்சம் ரெஸ்யூமே பண்ணுங்க பிரதர். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறது, சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறதுன்றது அவனுடைய அழிவுக்காக இல்ல, அவன் திரும்பி மனம் திரும்பி வரணும். சபையை விட்டு அந்த ஐக்கியத்துல இருக்க கூடாது, அவனுக்கு ஜெபம் கிடையாது, அதுதான் புரியுது. ஆமா, மனம் திரும்பி அவன் திரும்ப உள்ள வரணும். அதுதான் கேக்குறேன், அதுதான் மெயினா. ஓகே ஓகே. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். சரி சரி சரி. இப்போ அப்படிப்பட்டவனுடைய ஆவி அது வரும். ஒரு பாகம் புரிஞ்சதெல்லாம் இருக்கும். இந்த ஆவி
ஆண்டவராகிய யாசுவா மேசியாவினாலே ரட்சிக்கப்படும்படிக்கு. சரி, இப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்தா என்ன ஆகும்? பாவம் செய்தா ஆவி துக்கப்படுது, ஆவியில மறிக்கிறான். இப்ப ஆனா நிக்கோதேமை பார்த்தது என்ன சொல்றாரு? ஒருவன் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசம் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். ஆவியிலே பிறக்கணும். பிரதீப், follow me closely. அந்த ஆவி வந்து இங்கிலீஷ்ல வந்து கேபிட்டல் எஸ் போட்டிருக்காங்க. அப்ப வந்து born of the Holy Spiritல, not born in the small s spirit. ஆமா, இவன் கரெக்ட், வெரி குட். பரிசா கேபிட்டல் எஸ்ல போட்டு கரெக்ட். அப்போ இவன் எப்படி இருக்கிறான்? ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு முன்னால ஆவியா இருக்கிறான், மாம்சமா இருக்கிறான். ஆவியில செத்து இருக்கிறான். ஆதாம் பாவம் செய்து ஆவியிலே மரித்தான். சரீரத்தை 900 வாழ்ந்தான், ஆவியில மரிச்சிட்டான். அப்ப இந்த ஆவிக்குரிய ஆண்டவர் ஒரு ஏற்றுக்கொள்ள போது ஆவிக்குரிய மனுஷனாய அவன் இருக்கிறான். அதான் ஜென்ம சுபாவ மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் அறிய மாட்டான். புரியுதா? 1 Corinthians 2 அதிகாரம் எடுங்க. ஜென்ம சுபாவம் மனுஷனும் 14-15. 2 Corinthians 2 அதிகாரம் 1 Corinthians 2 அதிகாரம் 14-15, பக்கம் 228. பக்கம் 228, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14-15. 1 Corinthians 1 கொரிந்தியர் பக்கம் 228, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14 மற்றும் 15.